நாமினேஷன்ஸ். சாம் ஏதோ புது கேம் வாங்கி வச்சிருக்கிறதா சொன்னான். அப்படியா? என்ன கேம்? ஐயோ, வேகமா ஓடுதுரு. இதுக்கு மேல வேகமா ஓட முடியல ஸ்ரீ. ஸ்ரீ, த்ரு, என்னை விட்டுட்டு நீங்க டாமியோட ஜாலியா விளையாடுறீங்களா? டேய் சாம், அந்த டாக கட்டி போடுறா. சரி வா. த்ரு ரொம்ப பயப்படுறான். இந்த டாமி தான் எங்களை துரத்தும் போது உடைச்சிட்டான். த்ரு, ஏன் த்ரு பொய் சொன்ன? ஆமா, அவனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த டாமியை கட்டி வைன்னு. ஹலோ பசங்களா, நம்ம மார்க்கோ அனிமேஷன்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட லவ்வ எங்களுக்கு ஒரு லைக்கா கொடுங்க. வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஸ்கூல் வேற ஸ்டார்ட் ஆக போகுதே. த்ரு மாதிரி இருக்கு. என்ன மரத்து கீழே நின்று புலம்பிக்கிட்டு இருக்கான். பேசாம ஸ்கூலுக்கு லீவ் போட்டுடலாமா? என்ன பண்றது? என்ன த்ரு, ஸ்ரீ வரலையா இன்னைக்கு? ஸ்ரீ இன்னைக்கு வரல காயு. என்ன த்ரு, டென்ஷனா இருக்க போல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. என்னன்னு சொல்லு, அதான் உன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது. இல்ல காயு, நேத்து மேம் ரிப்போர்ட் கார்டில் பேரண்ட்ஸ் கிட்ட சைன் வாங்கிட்டு வர சொன்னாங்கல்ல. ஆமா சொன்னாங்க. அத வாங்காம வந்துட்டேன். அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுகிட்டு இருக்கேன். த்ரு, இதுக்கா நீ இவ்வளவு டென்ஷனா இருக்க? ஆமாங்காயு. ரிப்போர்ட் கார்டை கொடு. இந்தா, நீ வாங்கிட்டியா சைனு? நான் சைன்லாம் வாங்கிட்டேனே. எதுக்கு என் ரிப்போர்ட் கார்டு கேட்ட? நீ ஒரு நிமிஷம் குனி. ஏன் எதுக்கு குனிய சொல்ற நம்மள? இந்த அப்படி இதுக்கு போய் அழுதுகிட்டு சின்ன குழந்தை மாதிரி. ஹே, அப்பா சைனை நீ போட்டியா? ஏங்காயு இப்படி பண்ண? மேம் பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. நீயா வளராம இருந்தாலே போதும். சில்லி பாய். என்ன அவ பாட்டுக்கு வந்தா ரிப்போர்ட் கார்டுல நம்ம அப்பா சைனை போட்டுட்டு போய்கிட்டே இருக்கா. ஐயோ, மேம் கிட்ட மாட்டாம இருக்கணுமே. Say the words ending with CK. For example, black. அகிலன், நீ சொல்லு. மேம், ஷாக் மேம். வெரி குட். காயத்ரி, நீ சொல்லு. ஃபேக் மேம். ஃபேக்கா? ஃபேக் எப்படி சிக்கேல முடியும்? ஃபேக் சீக்கிர முடியாதா? எதையாவது சொல்லலாம்னு பார்த்தா விட மாட்டேங்கிறாங்களே. எக்ஸ்கியூஸ் மீ மேம். சொல்லுங்க மேம். மேம், கிளாஸ் ரெப் கிட்ட மட்டும் ஒன்று சொல்லிக்கிறேன் மேம். ஷோர் மேம். த்ரு, ரிப்போர்ட் கார்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி என்கிட்ட ஸ்டாஃப் ரூம் வந்து கொடுத்துரு. அவ்வளவுதான் மேம். தேங்க்யூ. மேம், என்ன த்ரு தான் கிளாஸ் ரெப்பா இப்போ? ஆமா மேம், இவன் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தான், அதான் அவனே ரெப்பாக்கிட்டேன். ஓ, ஓகே ஓகே மேம். த்ரு, கலெக்ட் பண்ணி மேம் கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு. ஓகே மேம். மே கம் இன் மேம்? எஸ் மேம், ரிப்போர்ட் கார்டு கேட்டிருந்தீங்களே. ஓகே, கிவ் இட் டு மீ. ஓகே மேம், தேங்க்யூ மேம். த்ரு, இரு, எல்லாரோட ரிப்போர்ட் கார்டும் இருக்கா? எஸ் மேம். மேம், கேன் ஐ லீவ் மேம்? ஓகே, யூ கேன் லீவ். அப்பாடா, மேம் கண்டுபிடிக்கல. அப்படியே எஸ்கேப் ஆகிடுவோம். ஒரு நிமிஷம் த்ரு. ஐயோ, எதுக்கு கூப்பிடுறாங்க? மேம், எஸ் மேம். ரிப்போர்ட் கார்டுல அப்பா தான் சைன் பண்ணாங்களா? மாட்டணும்டா. பாத்தீங்களா பசங்களா, நாம சொல்ற ஒரு பொய்னால எவ்வளவு பெரிய ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு. அதனால யாருமே பொய் சொல்லக்கூடாது, உண்மைய மட்டும் தான் சொல்லணும். இத பத்தி நம்ம திருவள்ளுவரையா முன்னமே ஒரு குறளா சொல்லிருக்காரு. அது என்ன குறள்னு பார்க்கலாம். திருக்குறள் அறிவோம். தன்னெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும். குழந்தைகளே, ஒருவன் தன் நெஞ்சம் அறிவதாகிய ஒன்றை குறித்து பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னால் அதை குறித்து தன் நெஞ்சமே தன்னை வருத்தும்.
ஹலோ பசங்களா, நீங்க ஒரு கிரியேட்டிவ் அண்ட் கியூரியஸ் கிட்டா? அப்போ உங்க கிரியேஷன்ஸான டிராயிங், சிங்கிங், டான்சிங்லாம் போட்டோவாவோ இல்ல வீடியோவாவோ marcokidsfeedback@gmail.com மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்க. நான் உங்க கிரியேஷன்ஸை நம்ம கியூரியாசிட்டி கிளப்ல ஸ்பெஷலா ஃபீச்சர் பண்ணுவேன். உங்களுக்கு மார்க்கோ அனிமேஷன்ஸ் தமிழ் பத்தி ஏதாச்சும் ஃபீட்பேக்ஸ் இருந்தாலும் அதை நீங்க இந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணலாம். ஓகே பசங்களா, உங்களோட கிரியேட்டிவிட்டி எல்லாம் பார்க்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஈகரா இருக்கு. சீக்கிரம் உங்க கிரியேஷன்ஸை எனக்கு அனுப்புங்க. இருங்க, ஒரு முக்கியமான விஷயம். நம்ம மார்க்கோ அனிமேஷன்ஸ் தமிழ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய குட்டீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சோ சீக்கிரம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பசங்களா. Always stay tuned and stay curious. Bye. Marco Animations.